ஏந்து எங்க போற அங்க வா. வளையல் கடைக்கு வேற எதுக்கு போவாங்க? உனக்கு ஒரு வேலையே இல்லை, எங்க போனாலும் இந்த வளையல் பிறக்கிறது உன்னை விட்டு எங்கேயுமே போகாது. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன? நாளைக்கு லீவ் போட்டுலான்னு இருக்கேன் மேனேஜர்கிட்ட சொல்லி. என்ன யோசிக்கிறா? ஒண்ணும் இல்ல லீவு தானே எடுத்துடுங்க. சரி வீட்டுக்கு கிளம்பாமா, டைம் ஆயிட்டுல போமா. வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதை கொஞ்சம் கழுவி தந்துடுறீங்களா? நாளைக்கு வீட்டுல சும்மா தானே இருப்பிய, கடையில அரிசி வேற வாங்கணும், அதையும் கொஞ்சம் வாங்கி தந்துருங்க. மளிகை ஜாமான் வாங்க வேண்டியது இருக்கு, அதையும் வாங்கி தந்துருங்க. அதுலயே முக்கியமான விஷயம் 2 நாளா கொஞ்சம் துணி துவைக்காம கிடக்கு, அதையும் கொஞ்சம் துவைச்சு தந்துருங்க. எப்பாடா ஒரு வழியா எல்லா வேலையும் அவங்க தலையில கட்டியாச்சு. நாளைக்கு நம்ம நல்லா ஜாலியா இருக்க வேண்டியதா வீட்டுல. இந்த என்ன வீட்டுக்கு போமா? வீட்டுக்கு போல. உங்களுக்கு யார் போன் போட்டா? மேனேஜர் தான் போன் பண்ணாங்க. நாளைக்கு மீட்டிங்கா, கண்டிப்பா வேலைக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு லீவ் இல்லை, வேலைக்கு போயிடுவேன். சரி போமா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ?